லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலியத் தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, தானியேலின் கனவுகளை உய்த்துணரும் ஆற்றல். அந்நாட்களில் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகிய 4 இளைஞர்களுக்கும் கடவுள் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். இவ்வாறு சைரஸ் என்ற அரசனது 1ஆம் ஆட்சியாண்டு வரை தானியேல் தொடர்ந்து பணிபுரிந்தார். விவிலியத் தேடல், திருப்பாடல் 68, பாகம் 6. மாபெரும் சபையில் கடவுளை புகழ்வோம். கடந்த வார நமது விவிலியத் தேடலில் சீயோன் மலையே ஆண்டவரின் உறைவிடம் என்ற தலைப்பில் 68வது திருப்பாடலில் 19 முதல் 23 வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 24 முதல் 27 வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி நிறை மனதுடன் வாசிப்போம். கடவுளே, நீர் பவனி செல்வதை, என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர். முன்னால் பாடகரும் பின்னால் இசை கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர். மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள். இஸ்ரேல் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அதோ இளையவன் பென்யமீன் அவர்களுக்கு முன்னே செல்கின்றான். யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள். செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள். முதலில் ஓர் அழகான கதையுடன் நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். அரசர் ஒருவர் தன்னுடைய நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவர் தன்னுடைய மக்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்கும் தருணத்தில் இல்லை என்று கூறாமல் கொடுத்து வந்தார். அதனால் அவர் மீது மக்களுக்கு அளவு கடந்த அன்பு ஏற்பட்டது. அந்த அரசருக்கும் மக்களின் மீது பெரும் பாசம் இருந்தது. ஒரு நாள் அரசருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. ஏதாவது ஒன்று வேண்டும் என்றாலும் மக்கள் என்னை சந்தித்துதான் பெற்றுச் செல்கின்றனர். அப்படி அவர்கள் என்னை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அளித்து அந்த பொருட்களை பெற்றுச் செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே தலைநகரில் ஒரு பொருட்காட்சியை அமைத்து அதில் எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டால் யாருக்கு எந்த பொருள் வேண்டுமோ அதை மக்கள் இலவசமாக அவர்களின் தேவைக்கு ஏற்றவாறு எடுத்துச் செல்லலாம் அல்லவா என்று எண்ணினார். தனக்குத் தோன்றிய அந்த யோசனையை தன்னுடைய அமைச்சர்களிடம் பேசி கருத்து கேட்டார் அரசர். அவர்களும் மனமகிழ்ந்து அவரது கருத்தை ஒப்புக்கொண்டனர். இதை அடுத்து தலைநகரில் பிரம்மாண்டமான ஒரு பொருட்காட்சி மையம் உருவாக்கப்பட்டது. அதில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையில் அரசர் ஏற்பாடு செய்திருந்தார். அதுவும் அனைவருக்கும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருட்கள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் மக்களுக்கு இது பற்றி முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. பின் நல்லதொரு நாளில் அந்த பொருட்காட்சியை அரசர் திறந்து வைத்தார். அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை தங்களின் தேவைக்கு ஏற்றவாறு எடுத்துச் சென்றனர். சிலர் பொன், சிலர் உடை, சிலர் வீட்டு உபயோகப் பொருட்கள், சிலர் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சென்றனர்.
அப்போது அந்த பொருட்காட்சிக்கு ஒரு மூதாட்டியும் வந்திருந்தார். அவர் அங்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாரைத் தவிர எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கிருந்த அரண்மனை அதிகாரிகள் அந்த மூதாட்டியிடம் வந்து, அம்மா, உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் தயங்கி நிற்கின்றீர்கள்? அரசரை நேரில் சந்தித்து நீங்கள் கேட்க தயங்குவீர்கள் என்பதால்தான் அவரும் இதுபோன்ற ஓர் ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். எனவே தயங்காமல் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றனர். அதற்கு அந்த மூதாட்டி, இங்கிருக்கும் எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு அரசரை பார்க்க வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். உடனே அரண்மனை அதிகாரிகள் மூதாட்டியின் விருப்பத்தை அமைச்சர்களிடம் கூறினர். அவர்கள் வந்து மூதாட்டியிடம் பேசியும் கூட அவர், எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், அரசரைத்தான் பார்க்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். இதை அடுத்து அந்த தகவல் அரசருக்குச் சொல்லப்பட்டது. உடனே அரசர் தன்னுடைய யானையின் மீது ஏறி அந்த இடத்திற்கு வந்தார். யானையின் மீது அமர்ந்தபடியே பாட்டியிடம், தாயே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வந்துவிட்டேன், வேண்டியதை கேளுங்கள் என்றார். அதற்கு அந்த மூதாட்டி, அரசே, எனக்கு நீதான் வேண்டும் என்றார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. தாயே, நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அதை தெளிவாக கூறுங்கள் என்றார். மன்னா, எனக்கு இந்த பொருட்காட்சியில் இருக்கும் எந்த பொருளும் தேவையில்லை. எனக்கு நீதான் வேண்டும். நான் உனது தாயாக வேண்டும். உன்னை என் மகனாக அடைந்தால் நான் இந்த நாட்டையே அடைந்தவளாக ஆகிவிடுவேன் என்றார். அதை கேட்ட அரசர் அந்த மூதாட்டியின் கோரிக்கையை ஏற்று அவரை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அவரது கடைசி காலம் வரை அவரை எந்த குறையுமில்லாமல் கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டார் அரசர். இங்கே அரசர் என்பவர் கடவுள். அவர் தான் படைத்த மக்களுக்காக இந்த உலகத்தில் ஏராளமான பொருட்களையும், பணம், பதவி, ஆட்சி, அதிகாரம் என எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். பலர் கடவுள் படைத்த பொருட்களை கண்டு மயங்கி அவற்றில் இன்பத்தைப் பெற துடிக்கின்றனர். ஆனால் வெகு சிலரே இந்த உலகத்தை படைத்த கடவுளை அடைய வழி தேடுகின்றனர். இப்படிப்பட்ட பக்திக்கு அனன்ய பக்தி என்று பெயர். இது இறைவனைத் தவிர வேறு எதையும் கேட்காத பக்தியாகும். இதன் அடிப்படையில் பார்க்கின்றபோது தான் இம்மண்ணுலகில் மட்டுமே அரசர் என்பதையும், ஆனால் ஆண்டவராம் கடவுளோ மண் உலகுக்கும் விண்ணுலகுக்கும் அரசர் என்பதையும் மிகவும் தாழ்மையான மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவரை மட்டுமே என்றும் வாழும் தனது ஒப்பற்ற அரசராகத் தேர்ந்து கொள்கின்றார் தாவீது. அதனால்தான், கடவுளே, நீர் பவனி செல்வதை, என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர் என்றும், மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள், இஸ்ரேலர் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றும் கூறி கடவுளை போற்றி மகிமைப்படுத்துகின்றார். இங்கே கடவுள் பவனி செல்வதை மக்கள் அனைவரும் கண்டதாக கூறுகின்றனர். அப்படியென்றால் தனது அன்பராம் கடவுள் ஓரிடத்தில் மட்டுமே தங்காமல் மக்களுடன் மக்களாக பவனி வருபவர் என்றும், அவர் மிகுந்த சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் வலிமையுடனும் வல்லமையுடனும் பூவுலகு முழுவதும் பயணிப்பவர் என்றும் எடுத்துரைக்கின்றார் தாவீது. அடுத்து, முன்னால் பாடகரும் பின்னால் இசை கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர் என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டபோது நிகழ்ந்தவற்றை நமக்கு நினைவூட்டுகின்றது. அப்பகுதியை இப்போது வாசிப்போம். தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார். தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டுவர பாலை யூதாவுக்குச் சென்றனர். இது கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பேரால் அழைக்கப்படுகின்றது. குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்துக் கொண்டு வந்தார்கள். அபினதாபின் புதல்வர்கள் உசாவும் அகியோவும் அப்புது வண்டியை நடத்தி வந்தார்கள். குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும்
தேவதாரு மரத்தாலான இசை கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு வந்தனர். இதன் பிறகு ஆண்டவரின் பேழை எருசலேமிற்கு உடனே கொண்டு வரப்படவில்லை. அங்கிருந்து கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே 3 மாதங்கள் வைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் ஆண்டவரின் பேழை அங்கிருந்து எருசலேம் திருநகருக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் தாவீது ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். மேலும் 40 நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். அப்போது தாவீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்காள முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆக இந்நிகழ்வை மீண்டும் நினைவுகூரும் விதமாகத்தான் மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள், இஸ்ரவேலர் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றும் பாடுகின்றார் தாவீது. 2வது, அதோ இளையவன் பென்யமீன் அவர்களுக்கு முன்னே செல்கின்றான். யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள். செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள் என்று உரைக்கின்றார் தாவீது அரசர். அவரது ஆட்சியின் தொடக்கத்தில் யூதாவிற்கும் பென்யமீனுக்கும் இடையே நீண்ட போர் நடந்து வந்தது. ஆனால் அதன் பின்பு அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தங்களின் பொது எதிரிகள் மீது கொண்ட வெற்றியை குறித்து மகிழ்ந்தார்கள். இதன் காரணமாகவே தாவீது அரசர் மேற்கண்டவாறு கூறுகின்றார். அதனைத் தொடர்ந்து செபுலோன் மற்றும் நப்தலி குலங்கள் பற்றியும் குறிப்பிடுகின்றார் தாவீது. வடக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்விரு குலங்களும் சிரியர்கள் மற்றும் அவர்களை துன்புறுத்திய பிற அண்டை நாடுகளின் ஊடுருவல்களுக்கு அதிகம் ஆளாகியிருக்கலாம். எனவே அவர்கள் மீதான இந்த வெற்றிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதால்தான் செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள் என்று தாவீது உரைக்கின்றார். ஆகவே தாவீதைப் போன்று ஆண்டவராம் கடவுள் நமக்கு பல்வேறு சூழல்களில் உதவியுள்ளதை நினைவுகூர்ந்து அவருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். இருள் உலகின் பயணங்களில் நீரின் துணை. வரும்போது உம் சமூகம் அருள் வேண்டும் எந்தன் ஜெபம். வரும்போது உம் சமூகம் அருள் வேண்டும் எந்தன் ஜெபம். வாரும் என் தேவா என வேண்டி நான் இருக்க. நீரில்லா நானும் நான் இல்லை என நினைக்க. கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். மாபெரும் சபையில் கடவுளை புகழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலியத் தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மே மாத ஜெப கருத்தாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணி நிலைமைகளுக்காக ஜெபிக்க வலியுறுத்தி இருந்த நிலையில் முன்னாள் திருத்தந்தையர்களான திருத்தந்தை பிரான்சிஸ், திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் பணியாளர்கள் குறித்து எடுத்துரைத்த கருத்துக்களை ஒருங்கிணைத்து காணொளி செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு என்ற பணிக்குழு. பணியின் வழியாக ஒவ்வொருவரும் நிறைவு காணவும், குடும்பங்கள் தங்களது மாண்பினை தக்க வைத்துக் கொள்ள, சமூகம் மனிதமயமாக்கப்படவும் மன்றாடுவோம் என்று 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கான ஜெப கருத்தினை வெளியிட்டுள்ளது திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு என்ற பணிக்குழு. மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள திருத்தந்தையின் பணியினை இறைவனிடம் ஒப்படைத்து
மனிதகுலத்தின் சவால்களையும் திரு அவையின் பணியையும் கடவுளிடம் ஒப்படைப்பதற்கான தனது தூதரக பணியை தொடர்கிறது என்று குறிப்பிட்டு காணொளியினை வெளியிட்டுள்ளது. புலம்பெயர்ந்தோர் திரு அவையின் பரிசாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும், புலம்பெயர்ந்தோருடன் இணைந்து செல்வதன் அவசரத்தையும், இயக்கம் மற்றும் மாற்றத்தின் சூழல்களில் அவர்களின் நம்பிக்கையை ஆதரிப்பது பற்றியும் 11வது கர்தினால்கள் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. 11வது கர்தினால்கள் கூட்டமானது மே 5 திங்கட்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் மாலை 5 மணிக்கு சிறு ஜெபத்துடன் ஆரம்பமானது. 80 வயதிற்குட்பட்ட 132 வாக்களிக்கும் உரிமை கொண்ட 170 கர்தினால்கள் கலந்து கொண்டனர். மேய்ப்பு பணியின் முக்கியத்துவம், திரு அவை தொடர்பான கருப்பொருட்களை மையமாக கொண்ட ஏறக்குறைய 20 உரைகள் இடம்பெற்றன. திரு அவைக்குள்ளும் சமூகத்திலும் இனவெறி பற்றிய கேள்விக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. போரினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளிலிருந்து வந்திருந்த கர்தினால்களின் அனுபவங்கள் சான்றுகளாக பகிரப்பட்டதை தொடர்ந்து கூட்டொருங்கியக்க திரு அவையின் பாதை பற்றிய கருத்துக்களும் பகிரப்பட்டன. 1527ஆம் ஆண்டில் ரோம் நகர் சூறையாடப்பட்ட போது திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் அவர்களை காப்பாற்றுவதற்காக போரிட்ட 189 சுவிஸ் வீரர்களில் 147 பேர் மே 6ஆம் நாள் கொல்லப்பட்டதன் நினைவாக இறந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் புதிய காவலர்களை பணிக்கு சேர்க்கும் விதமாகவும் சுவிஸ் காவலர்கள் விழாவானது மே 6 அன்று சிறப்பிக்கப்பட்டது. மே 6 செவ்வாய்க்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 11 மணி அளவில் வத்திக்கானின் கசர்மா டெல்லா குவார்டியா என்னுமிடத்தில் சுவிஸ் காவலர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தங்களது மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்திய சுவிஸ் காவலர்கள் தங்களது விழாவினை துவக்கினர். சுவிஸ் காவலர் தலைவர் கர்னல் கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் காவலருக்கு உரையாற்றிய பின் சுவிஸ் காவலர்கள் அனைவரும் திருத்தந்தையின் பாதுகாப்பிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த முன்னாள் காவலர்களின் தியாக வாழ்வை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். அதன் பின் இவ்வாண்டு புதிதாக பணியில் சேர இருப்பவர்களுக்கான நிகழ்வுகள் தொடங்கப்பட்டன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் ஏற்பட்டு வரும் மோதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சண்டைகள் குறித்து மக்களிடம் அச்சம் நிலவுகின்றது என்றும், வன்முறை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் தோல்வியை மட்டுமே ஏற்படுத்துகின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் கப்புச்சின் சபை அருள் பணியாளர் கெய்சர் ஃபெரோஸ். காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தில் ஏப்ரல் 22 அன்று வன்முறையாளர்கள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் அதன் விளைவாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மக்களிடையே ஏற்பட்டு வரும் அச்சம் ஆகியவை குறித்து ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திற்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார் அருள் பணி கெய்சர் ஃபெரோஸ். அமைதி வார்த்தைகளும் பகுத்தறிவும் மக்களின் நன்மை பற்றிய சிந்தனையின் அடிப்படையில் உரையாடல்களும் நமக்கு தேவை என்று வலியுறுத்தியுள்ள அருள் பணியாளர் ஃபெரோஸ் அவர்கள், வன்முறை எல்லா சூழல்களிலும் எல்லா நேரங்களிலும் தோல்வியை மட்டுமே ஏற்படுத்துகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைதிக்கான உரையாடல்கள் மற்றும் ஜெபங்கள் கத்தோலிக்கர்களால் அதிகமாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றன என்றும் எடுத்துரைத்துள்ளார் அருள் பணி ஃபெரோஸ். இளையோர் மற்றும் இளம் பருவத்தினருக்கு எதிரான துன்பங்கள் மற்றும் வன்முறை சூழ்நிலைகள் அதனை தீர்ப்பதற்காக விரைந்து நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகின்றன என்றும், சிறார்களின் குரலுக்கு செவிசாய்ப்பதிலும் அவர்களின் அனுபவங்களையும் கண்ணோட்டத்தையும் சேகரித்தல் அவசியம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் ரஃபேலா மிலானோ. மே 6 செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் இயக்குனர் ரஃபேலா மிலானோ அவர்கள், இளையோருக்கு எதிரான வன்முறைக்கு அடிப்படையான காரணிகளும் அதன் வெளிப்பாடுகளும் வேறுபட்டவை. எனவே அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரே ஒரு செயல்முறை மட்டும் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடும்பங்கள் மற்றும் பள்ளிகளின் பங்கை ஆதரிப்பது அவசியம், வன்முறையற்ற கல்வியை ஊக்குவிப்பது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ள மிலானோ அவர்கள், சிறாரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுடன் நேரம் ஒதுக்கி கலந்துரையாடல் செய்வது மிக முக்கியமானது என்றும் எடுத்துரைத்துள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.